So introduction to C++. So already introduction பார்த்தோம். So next பார்த்தீங்கன்னா அதில் டோக்கன் டைப்ஸ் வந்து பார்த்துன்னு இருந்தோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீவேர்ட்ஸ் அதெல்லாம் பார்த்துருந்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஐடென்டிஃபையர்ஸ் அது பார்க்க போகிறோம். செகண்ட் டைப் ஆஃப் தி டோக்கன். ஸோ டோக்கன்றது ஒரு ஸ்மாலஸ்ட் இண்டிவிஜுவல் யூனிட் ஆஃப் எ ப்ரோக்ராம், அதுதான் டோக்கன். ஸோ அது நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் அண்ட் ஆல்சோ கிவ் கமெண்ட்ஸ். ஸோ இன்ட்ரோடக்ஷன் டு C++, டைப்ஸ் ஆஃப் டோக்கன் அது பார்க்க போகிறோம். ஸோ ஐடென்டிஃபையர்ஸ் ஆல்ரெடி நம்ம வந்து கீவேர்ட்ஸ் பார்த்தோம் ஃபஸ்ட்டு டைப்பு. செகண்ட் டைப் வந்து ஐடென்டிஃபையர்ஸ். ஸோ ஐடென்டிஃபையர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ அது பார்த்தீங்கன்னா அந்த வேரியபிள்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், அரேஸ் அண்ட் கிளாஸஸ், அது ஒரு கமெண்ட்ஸ் மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா எவரி லாங்குவேஜுக்கு இந்த ஐடென்டிஃபையர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் ரூல்ஸ் இருக்கும். ஸோ ரூல்ஸ் ஃபார் நேமிங் அண்ட் ஐடென்டிஃபையர். இப்போ இந்த C++ பொறுத்த வரைக்கும் த ஃபஸ்ட் கேரக்டர் ஆஃப் அன் ஐடென்டிஃபையர், முதல் வார்த்தை பார்த்தீங்கன்னா அது வந்து ஆல்ஃபபெட் அப்படி இல்லைனா அண்டர்ஸ்கோராக இருக்கணும். ஒன்லி ஆல்ஃபபெட்ஸ், டிஜிட்ஸ் அண்ட் அண்டர்ஸ்கோர் தான் இது பர்மிட் பண்ணும் ஐடென்டிஃபையரு. ஸோ அதர் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வந்து இது பர்மிட் பண்ணாது. ஸோ C++ நம்மளுக்கு தெரியும் அது வந்து ஒரு கேஸ் சென்சிட்டிவ். அது பார்த்திங்கன்னா அப்பர் கேஸ், லோவர் கேஸ் வந்து அது வந்து கேரக்டர்ஸ் வந்து இட் இஸ் கோயிங் டு ஹேண்டில் டிஃப்ரெண்ட்லி. ஸோ லோவர் கேஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் கீவேர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ ரிசர்வ்டு வேர்ட்ஸ் ஆர் கீவேர்ட்ஸ் cannot be used as an identifier name. ஸோ கீவேர்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஐடென்டிஃபையர் நேமாக இதில் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஆஸ் பர் ANSI ஸ்டாண்டர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா C++ பார்த்தீங்கன்னா அதோட லென்த்து வந்து அதிகமாகவே இருக்கும். ஸோ பிளேசஸ் நோ லிமிட் ஆன் இட்ஸ் லென்த். ஸோ லிமிட் வந்து லென்த் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ ஆல் த கேரக்டர்ஸ் ஆர் சிக்னிஃபிகண்ட். ஸோ கேரக்டர்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய யூஸ் பண்ணலாம். ஸோ ஆல் த கேரக்டர்ஸ் ஆர் சிக்னிஃபிகண்ட், தட் இஸ் கோயிங் டு பி இம்பார்ட்டண்ட். ஆல் த கேரக்டர்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபையர்ஸ்னால் நம்ம இப்படி தான் யூஸ் பண்ணுவோம். வேலிட், இன்வேலிட் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ரீசன் ஃபார் இன்வேலிடும் கொடுத்துருக்காங்க. NUM வந்து வேலிட், அதே கேப்ஸில் யூஸ் பண்ணாலும் வேலிட். அண்டர்ஸ்கோர் ஆல்ரெடி ஐ சைட் முதல் வார்த்தை பார்த்தீங்கன்னா ஒன்று ஆல்ஃபபெட்ஸாக இருக்கணும் இல்லை அண்டர்ஸ்கோராக இருக்கணும், அது வந்து வேலிட் ஃபார் தி ஐடென்டிஃபையர்ஸ். ஸோ டோட்டல் அண்டர்ஸ்கோர் சேல்ஸ் அதுவும் வேலிடு. தமிழ் கேபிட்டல் M அந்த செகண்ட் வேர்டில் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் M யூஸ் பண்ணுறோம், அதுவும் ஒரு வேலிட் ஐடென்டிஃபையர் தான். ஐஃபன் ஆட் பார்த்தீங்கன்னா அது இன்வேலிட். அதேமாதிரி திஸ் அதுவும் பார்த்தீங்கன்னா இன்வேலிட். ஸோ ஐஃபன் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேரக்டர், அதனால் அது இன்வேலிடு. அடுத்து பார்த்தீங்கன்னா திஸ்ன்றது கீவேர்டோட வார்த்தை, அதனால் அதுவும் இன்வேலிட் ஃபார் தி ஐடென்டிஃபையர். ஸோ டு மை ஃபைல். ஸோ ஃபஸ்ட்டு வார்த்தை பார்த்தீங்கன்னா இதில் நம்பராக இருக்குது, ஸோ டிஜிட்டாக இருக்கிறதுனால ஸோ தட் இஸ் ஆல்சோ இன்வேலிட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் அண்டர்ஸ்கோர் சேல்ஸ் அது பார்த்தீங்கன்னா வேலிட் ஐடென்டிஃபையர். ஸோ அதே டோட்டல் ஸ்பேஸ் விட்டு சேல்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அது இன்வேலிட் ஐடென்டிஃபையர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஸ்டைல் நொட்டேஷன், அந்த தமிழ் செகண்ட் வார்த்தை பார்த்தீங்கன்னா கேபிட்டல் M யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இதெல்லாம் இதேமாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஐடென்டிஃபையர் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா தேர்ட் டைப் லிட்ரல்ஸ், அது வந்து கான்ஸ்டன்ட்ஸ், தேர்ட் டைப் ஆஃப் டோக்கன். ஸோ லிட்ரல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா ஐட்டம் சொல்லலாம், அதோட வேல்யூஸ் வந்து cannot be changed during the execution of the program. ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது அதோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது. இந்த லிட்ரல்ஸை தான் நம்ம கான்ஸ்டன்ட்ஸ்னு சொல்கிறோம், ஏன்னா வேல்யூ சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுனால, கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு செவரல் கைண்ட் ஆஃப் லிட்ரல்ஸ் வந்து இருக்குது C++. ஸோ நிறைய டைப்ஸ் இருக்குது லிட்ரல்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட்டு, அதுலேயே நியூமரிக்லேயே இன்டீஜர், ரியல் கான்ஸ்டன்ட் இருக்குது, அப்புறம் பூலியன் கான்ஸ்டன்ட், கேரக்டர் கான்ஸ்டன்ட், ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ் இருக்குது. ஸோ இதில் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த நியூமரிக் கான்ஸ்டன்ட்டில் இன்டீஜர், ரியல் கான்ஸ்டன்ட் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்மால் ப்ரோக்ராம் ஒன்று பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் தான் இந்த பூலியன் கான்ஸ்டன்ட், கேரக்டர் கான்ஸ்டன்ட், ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ்லாம் பார்க்க போகிறோம். லிட்ரல்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நியூமரிக் கான்ஸ்டன்ட். ஸோ ஆஸ் த நேம் இண்டிகேட்ஸ் நியூமரிக் கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா நியூமரிக் வேல்யூஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நியூமரிக் கான்ஸ்டன்ட்டில் ரெண்டு டைப்ஸ் இருக்குது, இன்டீஜர் கான்ஸ்டன்ட் ஆர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட்னு சொல்லுவோம், ரியல் கான்ஸ்டன்ட் ஆர் ஃப்ளோட்டிங் பாயிண்ட். ஸோ அது வந்து ஃப்ராக்ஷனல் வேல்யூஸ் யூஸ் பண்ண போகிறோம். இன்டீஜர் கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம், அது வந்து ஒரு ஹோல் நம்பர்ஸ் வித்தவுட் எனி ஃப்ராக்ஷனல் வேல்யூ. ஸோ ஹோல் நம்பர்ஸ் நம்மளுக்கு தெரியும், 0லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ an integer constant must have at least one digit without a decimal point.
ஸோ ஃப்ராக்ஷன் இல்லாமல் அட்லீஸ்ட் ஒரு டிஜிட்டாவது நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இட் மே பி சைன்ட் ஆர் அன்சைன்டு வேல்யூ. ஸோ சைன்ட் இன்டிஜர்ஸ் நம்மளுக்கு தெரியும் நெகட்டிவ். ஸோ இதில் கம்மா, பிளாங்க் ஸ்பேஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ 3 types ஆஃப் இன்டிஜர் கான்ஸ்டன்ட் இருக்குது. ஸோ டெசிமல், ஆக்டல் அண்ட் ஹெக்ஸாடெசிமல். டெசிமல் நம்மளுக்கு தெரியும் 0 to 9. ஸோ வேலிட் பார்த்தீங்கன்னா அது 7 to 5. இதில் பார்த்தீங்கன்னா -27. ஸோ ஒரு அன்சைன்டு வேல்யூ யூஸ் பண்ணுறோம். சைன்டு வேல்யூ நெகட்டிவ் 4.56. ஸோ இது பார்த்தீங்கன்னா 4.56ன்றது 4 மட்டும் தான் இது எடுத்துக்கும், இன்டிஜர் வேல்யூ தான். ஸோ ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ஃப்ராக்ஷனல் வேல்யூஸ் எடுத்துக்காது. ஸோ அதை இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. இஃப் யூ அசைன் 4.56, 4 மட்டும் இதை எடுத்துக்கிட்டு 0.56 இது இக்னோர் பண்ணிடும், நெக்லெக்ட் பண்ணிடும். ஸோ இன்வேலிட் பார்த்தீங்கன்னா அந்த கம்மா வந்து எடுத்துக்காது, இங்கே ஸ்பேஸ் விட்டுருக்காங்க பிளாங்க் ஸ்பேஸ் அதையும் எடுத்துக்காது, இங்கே ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணுறாங்க அதையும் எடுத்துக்காது. திஸ் இஸ் ஃபார் டெசிமல். ஸோ இந்த வீடியோவை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் அண்ட் ஆல்சோ கிவ் கமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே தான் கொடுத்துருக்காங்க. அந்த டெசிமல் வேல்யூவில் பார்த்தீங்கன்னா ஸோ கம்பைலர் வந்து ஒன்லி கோயிங் டு டேக் த இன்டீஜர் பார்ட், அந்த 4 மட்டும் தான் எடுத்துக்கும். 0.56 வந்து தட் இஸ் கோயிங் டு நெக்லெக்ட், ஃப்ராக்ஷனல் பார்ட்டை நெக்லெக்ட் பண்ணிடும். இது பார்த்தீங்கன்னா இது இஸ் கால்ட் அஸ் எ இம்ப்ளிசிட் கன்வர்ஷன். இதை வந்து ஃபியூச்சரில் நம்ம பார்க்க போகிறோம் இம்ப்ளிசிட் கன்வர்ஷன் என்னன்றது. அடுத்தது ஆக்டல். ஆக்டல் நம்மளுக்கு தெரியும் வேல்யூஸ் வந்து 0 to 7. ஸோ இது வந்து 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணும், பிகின்ஸ் வித் 0. அப்போ வேலிட் பார்த்தீங்கன்னா 012 -0 +0231 இதெல்லாம் வந்து வேலிட் ஆக்டல் வேல்யூ. ஸோ இன்வேலிட் பார்த்தீங்கன்னா அந்த கம்மா யூஸ் பண்ணுறது, அதேமாரி பாயிண்ட் ஃப்ராக்ஷனல் வேல்யூ யூஸ் பண்ணுறது. அதேமாரி இந்த 8ன்றது 8 இஸ் நாட் ஏ பர்மிசபிள் டிஜிட் இந்த ஆக்டல் சிஸ்டம், ஏன்னா 0 to 7 தான். அப்போ 8 வந்து இது பர்மிட் பண்ணாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா when you use a fractional number that begins 0, C++ has considered the number as an integer, not an octal. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷனல் வேல்யூ இருந்ததுன்னா 0.5, 0.6 அதேமாரி இருக்கும்போது அது பார்த்தீங்கன்னா ஒரு இன்டீஜராக தான் யூஸ் பண்ணிக்கும், ஆக்டலாக அது எடுத்துக்காது. ஹெக்ஸாடெசிமல் நம்மளுக்கு தெரியும் 0 to 9. ஸோ 10லேருந்து 15 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட்ஸ் யூஸ் பண்ணுவோம், A to F. இதில் பார்த்தீங்கன்னா 0x இல்லை 0 கேபிட்டல் X யூஸ் பண்ணுவோம். ஸோ 0x 1 2 3, 0 கேபிட்டல் X 5 6 8 இதெல்லாம் வேலிட் நம்பர்ஸ். இதில் கம்மா யூஸ் பண்ணுறோம், தட் இஸ் எ இன்வேலிட். அண்ட் ஆல்சோ டெசிமல் பாயிண்ட், ஸோ ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணுறதுனால தட் இஸ் ஆல்சோ இன்வேலிட் வேல்யூ. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சஃபிக்ஸ் வந்து கேபிட்டல் எல் இல்லை ஸ்மால் எல் இல்லை கேபிட்டல் யூ இல்லை ஸ்மால் யூ அப்படி எடுத்துக்கும் போது திஸ் கோயிங் டு பி அன்சைன்டு கான்ஸ்டன்ட். ஸோ பாசிட்டிவ் வேல்யூவாக எடுத்துக்கும். ஸோ நெக்ஸ்ட் ரியல் கான்ஸ்டன்ட் ஆர் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் கான்ஸ்டன்ட். இப்போ ஃப்ராக்ஷனல் வேல்யூஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இஸ் எ நியூமெரிக்கல் கான்ஸ்டன்ட் ஹேவிங் எ ஃப்ராக்ஷனல் காம்போனன்ட். ஸோ திஸ் மே பி ரிட்டன் இன் எ ஃப்ராக்ஷனல் ஃபார்ம் ஆர் இன் எ எக்ஸ்போனன்ட் ஃபார்ம். ஸோ எக்ஸ்போனென்ஷியல் வேல்யூ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரியல் கான்ஸ்டன்ட் வந்து சைன்டு இல்லை அன்சைன்டு வேல்யூ யூஸ் பண்ணலாம். ஸோ இன்க்ளூடிங் எ டெசிமல் பாயிண்ட் பிட்வீன் த டிஜிட்ஸ். ஸோ டெசிமல் வேல்யூ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அட்லீஸ்ட் 1 digit வந்து இருக்கணும் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஏ டெசிமல் பாயிண்ட். ஸோ ப்ரிஃபிக்ஸ் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் சைன் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரியல் கான்ஸ்டன்ட் வித்தவுட் எனி சைன் வில் பி கன்சிடர் as a பாசிட்டிவ். ஸோ இப்போ ப்ளஸ் சைன் இருந்தால் அதை பாசிட்டிவ்னு எடுத்துப்போம், நெகட்டிவ் சைன் இருந்தால் அதை நெகட்டிவ்னு எடுத்துப்போம். எதுவுமே சைன் கொடுக்கலனா அதை நம்ம பாசிட்டிவ் வேல்யூ தான் எடுத்துப்போம். ஸோ பாசிட்டிவ் சைனாக தான் எடுத்துப்போம். இது ஆல்ரெடி நம்ம வி ஸ்டடிட் இந்த நம்பர் சிஸ்டம். ஸோ எக்ஸ்போனன்ட் ஃபார்ம் ஆஃப் ரியல் கான்ஸ்டன்ட் அது வந்து 2 types இருக்குது, மேண்டிஸா அண்ட் எக்ஸ்போனன்ட். ஸோ மேண்டிஸா பார்த்தீங்கன்னா தட் மேபி இன்டீஜர் அப்படி இல்லைனா ஃப்ராக்ஷனல் வேல்யூ வரும். ஆனால் மேண்டிஸா ஃபாலோடு பை எ லெட்டர் இ அவுண்ட் வந்து இன்டீஜராக இருக்கும். பட் மேண்டிஸா பார்த்தீங்கன்னா இன்டீஜர் இல்லைனா ஃப்ராக்ஷனல் வேல்யூவாக இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது 0.58 × 10⁸, அதுதான் E8ன்னு எழுதியிருக்காங்க. ஸோ மேண்டிஸா வந்து பிஃபோர் 8க்குன்னா வருதோ அந்த வேல்யூ எழுதுவோம் 0.58. இது பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 8, ஆஃப்டர் E என்ன வருதோ 8ன்றது வருது எக்ஸ்போனன்ட்டு. அப்போ அந்த 8ன்றது தான் எக்ஸ்போனண்ட்டாக இங்கே யூஸ் பண்ணுவோம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அங்கே கொடுத்துருக்காங்க 5.864 × 10⁻1. ஸோ அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 58.64. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 5864 10⁻−2வும் அதே தான். ஸோ 0.5864 × 10⁻2 வரும்போது அதுவும் 58.64 தான் வருது. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் எக்ஸ்போனன்ட் லிட்ரல். இந்த லிட்ரல் கான்ஸ்டன்ட்டே ஒன்று முடியல. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த பூலியன் லிட்ரல் வந்து பார்ப்போம். ஸோ ஒரு ஸ்மால் ப்ரோக்ராம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த ப்ரோக்ராம் பாருங்கள், அது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ கிவ் கமெண்ட்ஸ். தேங்க்யூ. C++ ஒரு ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். டு ஃபைண்ட் தி டோட்டல் மார்க்ஸ் ஆஃப் தி 3 subjects இது பார்க்க போகிறோம். ஸோ இந்த டர்போ C++ வந்து நீங்கள் கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்ஸ்டால் பண்ணிட்ட பிறகு இதேமாரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஸ்டார்ட்
டர்போ சி ப்ளஸ் ப்ளஸ் அது கொடுத்துங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேஜ் இதேமாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக பண்ணுறீங்கன்னா ஃபைல் போயிட்டு நியூ கொடுத்துங்க. ஸோ இதில் வந்து ப்ரோக்ராம் டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் இனிஷியலாக நம்மளுக்கு தெரியும் include iostream .h header file டைப் பண்ணிக்கிறோம். ஸோ again include conio .h இது ரெண்டுமே header file நம்மளுக்கு தெரியும். ஸோ ப்ரோக்ராம் வந்து to find the total marks of the 3 subjects அதுதான் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா void main. ஸோ இது ஒரு மெயின் ஃபங்க்ஷன். ஓப்பன் ப்ராக்கெட். ஃபஸ்ட் வந்து கிளியர் ஸ்க்ரீன் கொடுத்துங்க. ஸோ இது எது கொடுக்குறோன்னா அவுட்புட்டில் வந்து ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே பண்ண அவுட்புட் இருக்கும். ஸோ அந்த அவுட்புட் வரக்கூடாதுன்னா இதேமாதிரி கிளியர் ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா தான் அது கிளியர் ஆகும். அடுத்தது void sum. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா sum of the 3 subjects. ஸோ அதனால் void sum கொடுத்துக்கிறோம். again sum கொடுத்துக்கிறோம். get the character get ch கொடுத்துக்கிறோம். close the bracket and then again void sum. ஸோ இப்போ ஓப்பன் ப்ராக்கெட். ஸோ இப்போ நம்ம நம்பர்ஸில் கொடுக்க போகிறோம். அதனால் இன்டீஜர் int a, b, இந்த மார்க்ஸ்ன்றதுனால m1, m2, m3 3 மார்க்ஸ் கொடுக்க போகிறோம். அவுட்புட் வந்து சம்மு, அதனால் சம் கொடுத்துக்கிறீங்க. அடுத்தது சி அவுட் நமக்கு தெரியும் கண்டிஷன் லெஸ் தென் அப்படி யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து /n. இந்த /n எது கொடுக்குறோன்னு தெரியும் நம்மளுக்கு. ஸோ இப்போ என்டர் த மார்க் 1 அப்படின்னு கொடுக்குறோன்னா இந்த /n கொடுத்தீங்கன்னா அடுத்த மார்க் வந்து என்டர் த மார்க் 2 அடுத்த லைனில் வரும். /n கொடுக்கலன்னா அப்படியே ஒரே லைன்லேயே வரும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்டர் தி மார்க் 1. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு கோலன் கொடுத்துங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக செமிகோலன். ஸோ சிம்பிளாக வந்து என்டர் மார்க் 1 சிம்பிளாக கொடுத்துங்க. அடுத்து சிஎன். ஸோ இதில் சிஎன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு m1 மார்க் 1ன்றது தான் இன்புட். அடுத்து சி அவுட். ஸோ அகைன் /n லெஸ் தென் கொடுக்கணும். இங்கேயும் என்டரில் லெஸ் தென் கொடுத்துட்டு இப்படி கொடுக்கணும். ஸோ அகைன் என்டர் மார்க் 2. அடுத்து சிஎன். இப்போ இன்புட் பார்த்தீங்கன்னா m2 செகண்ட் மார்க்கு. ஸோ அடுத்து தேர்ட் மார்க் என்டர் பண்ணுறதுக்கு ஒரு அவுட்புட் கொடுத்துக்கிறோம். அகைன் /n again enter mark 3 colon semicolon again cn. இப்போ தேர்ட் மார்க்னால m3 ன்னு கொடுத்துக்கிறோம். ஸோ கொடுத்துட்டு அகைன் ஒரு சம் கொடுக்குறோம். அவுட்புட் சம் வந்து எப்படி ஆட் பண்ணுறோம்? m1 மார்க் 1 ப்ளஸ் மார்க் 2 ப்ளஸ் மார்க் 3 அப்படி நம்ம ஆட் பண்ணுறதுனால இப்படி சம் ஈக்குவல் டு m1 ப்ளஸ் m2 ப்ளஸ் m3 அப்படி கொடுத்துக்கிறோம். அடுத்து இதோட அவுட்புட் /n தி சம். அதுக்கு முன்னாடி ஈக்குவல் டுன்னு வர மாதிரி நம்ம செட் பண்ணிக்கிறோம். again sum. so இப்போ close the bracket. so இப்போ ஃபைல் போயிட்டு சேவ் பண்ணுங்க. so C++
நம்ம ஆல்ரெடி சைடு இது வந்து ஒரு சென்சிட்டிவ். ஸோ நேம் வந்து ஸ்பேஸ்லாம் கொடுக்காம கொடுங்க. .cpp தான் சேவ் பண்ணணும். C++ல சியில் நம்மளுக்கு தெரியும் .cன்னு சேவ் பண்ணணும். இப்போ sum1ன்னு சேவ் பண்ணியிருக்கேன். ஓகே கொடுத்துங்க. கம்பைல். எரர்ஸ் வந்து 4 காமிக்குது. ஸோ எந்த லைனில் எரர் காமிக்குதுன்னு பாருங்கள். ஸோ இதில் வந்து மிஸ் பண்ணதுனால காமிக்குது. ஸோ ஃபைல் போயிட்டு சேவ் பண்ணுங்கள். அகைன் டூ எ கம்பைல். இப்போ எரர்ஸ் 0, வார்னிங்ஸ் ஆல்சோ 0. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுங்கள். அது வந்து Alt F9, Control F9 அப்படி இல்லைனா ஸ்ட்ரெயிட்டாக ரன் பண்ணிங்க. ஸோ இப்போ என்டர் தி மார்க் 1. ஸோ ஃபஸ்ட் மார்க் என்டர் பண்ணுங்கள். அடுத்து செகண்ட் மார்க் என்டர் பண்ணுங்கள். தேர்ட் மார்க் என்டர் பண்ணுங்கள். இப்போ அந்த /n கொடுக்கறதுனால தான் என்டர் மார்க் 1, 2 அடுத்தடுத்த லைனில் வருது. சம் பார்த்தீங்கன்னா அது மூணுத்தையும் ஆட் பண்ணி நம்மளுக்கு டோட்டல் மார்க்ஸ் ஆஃப் தி 3 சப்ஜெக்ட்ஸ் வந்து வந்துருச்சு. 214 நம்மளுக்கு அவுட்புட் வந்துருச்சு. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தி ப்ரோக்ராம் for the total marks of the 3 subjects. ஸோ இப்போ இந்த /n நம்ம கொடுக்கலனா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்லேயே வரும். அதே மாதிரி கிளியர் ஸ்க்ரீன் CLR SCR கிளியர் ஸ்க்ரீன் கொடுக்கலனா ப்ரீவியஸ் அவுட்புட் இருந்தது அப்படியே வரும். ஸோ அதனால தான் இந்த கிளியர் ஸ்க்ரீன் கொடுக்குறோம். இது கொடுத்தா தான் ப்ரீவியஸ் அவுட்புட் வந்து டெலீட் ஆகிடும், கிளியர் ஆகிடும். ஸோ நம்ம இப்போ பண்ணுற அவுட்புட் வந்து வரும் நம்மளுக்கு. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐடி ஸ்டூடெண்ட்ஸ், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அப்புறம் 11th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் மீடியம் அண்ட் ஆல்சோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது யூஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் ஆல்சோ கிவ் கமெண்ட்ஸ். தேங்க்யூ.